சந்திப்பு. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியானது தமிழ் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விடயங்களை பேச இருக்கின்றோம். குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுடைய தமிழ் மொழி கற்பித்த தொடர்பான விடயங்களை பேச இருக்கின்றோம். அது தொடர்பான பாடநூல் சார்ந்த விடயங்களையும் பேச இருக்கின்றோம். அந்த வகையிலே அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையின் வள ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றவரும் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி விரிவுரையாளராகவும் இருக்கின்ற அன்புக்குரிய பொன்னையா விவேகானந்தன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம் மனோ அவர்களே. இன்றைய இந்த அழகான பொழுதில் இவ்வாறானதொரு செவியை ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ் முரசம் ஊடகத்துக்கும் உங்களுக்கும் இதை செவிமடுக்கின்ற அன்பான மக்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை பற்றி பலரும் அறிந்திருந்தாலும் கூட நாங்கள் அது பற்றி ஒரு சிறு விளக்கத்தோடு இந்த சந்திப்பை ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும். குறிப்பிடுங்கள், அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவை என்றால் என்ன? ஆமாம், அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஐரோப்பாவிலே தமிழ் மொழி சார்ந்த பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகின்ற ஒரு கல்விசார் அமைப்பு. இந்த அமைப்பு தாயகத்திலே விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலத்திலே எமது தேசிய தலைமையினால் திட்டமிடப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்விசார் அமைப்பு என்றால் அது பொய்யுமல்ல, மிகைப்படுத்தப்பட்ட கதையும் அல்ல. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை என்ற பெயர் சற்றே மாற்றம் புதிதாக இருந்தாலும் கூட இந்த கல்வி சேவை என்பது தொடர்ச்சியானது, நீண்டது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இயங்கி வருகின்ற ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. அதாவது இந்த கல்வி என்பது, தாய்மொழி கல்வி என்பது தமிழர்கள் எந்தெந்த நாடுகளிலே வாழ்ந்தாலும் அந்தந்த நாடுகளிலே வாழ்கின்ற அத்தனை தமிழ் சிறார்களும் ஒரே வகையான மொழி சார்ந்த உள்ளடக்கங்களை கற்க வேண்டும் என்கின்ற தேவையை நாம் உணர வேண்டும். பின்னால் இன்னும் ஒரு கேள்விக்கு நான் தெளிவாக சொல்லுகின்றேன். அந்த வகையில் இந்த எல்லா நாடுகளிலும் நடைபெறுகின்ற தாய்மொழி கல்வியை ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி சரியான முறையில் அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற திட்டத்தில் எமது தாயக தேசிய கட்டமைப்போடு இணைந்து உருவாக்கப்பட்ட நடத்தப்பட்ட ஒரு உயரிய இலக்குகளை கொண்ட ஒரு கட்டமைப்பாக திகழ்கிறது அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடநூல் உருவாக்கத்தில் உங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கின்றது? ஆமா, நான் தொடக்கத்தில் ஒரு 2007-2008 ஆண்டில் கனடா சார்ந்த கனடாவை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒருவராகத்தான் நான் இணைந்திருந்தேன். பிறகு தொடர்ச்சியாக மீண்டும் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை பெயர் மாற்றத்தோடு சற்றே வேற்றொரு கொண்டு தோற்றம் கொள்கிற போது அதனுடைய பாடத்திட்ட உருவாக்கம், பாடத்திட்ட ஒருங்கிணைப்பு என்கின்ற வகையிலே பாடநிலையிலே இருந்து 12ஆம் வகுப்பு வரையான பாட நூல்களுடைய அடிப்படைகளை திட்டமிட்டு அவற்றுக்கான பாடங்களை எழுதுவது தொடர்பான அணியோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொறுப்பு என்னுடையதாக அமைந்தது. ஆகவே இந்த 2016-17 ஆண்டில் இருந்து ஏறக்குறைய இந்த அனைத்துலக தமிழர் மேம்பாட்டு கல்வி பேரவையினுடைய கல்விசார் செயற்பாடுகளில் அந்த பாடத்திட்டங்களை வகுப்பதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் தொடர்ச்சியாக கணிசமான பங்கை நான் ஆற்றி வருகின்றேன். ஆமாம், இந்த பாடநூல்கள் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினால் உருவாக்கப்பட்டுள்ள பாடநூல்கள் தமிழ் தேசியத்தை எந்த அளவுக்கு பலப்படுத்துகின்றது? இது மிக ஆழமான, மிக முறையான ஒரு கேள்வி என்றுதான் நான் கருதுவேன். புலம்பெயர்ந்த நாடுகளிலே எமது பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்கிறார்கள் என்றாலே அது தமிழ் தேசியத்துக்கான பங்களிப்பு. தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை நாங்கள் முறையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது தாயகத்திலே வாழ்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த செயற்பாடுகளில் பங்காற்றுவது,
அல்லது எமது தாயக விடுதலை நோக்கிய செயற்பாடுகளில் பங்காற்றுவது என்று குறுகிய வட்டத்துக்குள் நாங்கள் அதை அடக்கிவிட முடியாது. தமிழ் தேசியம் என்பது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் அனைவர், குறிப்பாக ஈழத்தை தாயகமாக கொண்ட அனைத்து தமிழர்களும் அந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து அந்த மொழி வழியாக தமிழராக வாழ்வதே தமிழ் தேசியத்துக்கான அடிப்படை பங்களிப்பு என்று கூறலாம். அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தாயகம் ஈழம், நாங்கள் ஈழம் சார்ந்தும் எமது இனம் சார்ந்தும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை பல வழிகளிலும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்க வேண்டும். அதற்கான அடிப்படை பங்களிப்பு நான் எம்மை அல்லது நாங்கள் எம்மை தமிழராக உணர்ந்து தாய்மொழியை கற்று தமிழராக வாழ்வது. அதற்கான அடிப்படை களத்தை உருவாக்கி கொடுப்பது தாய்மொழி கல்வி என்பதை மறந்துவிடக்கூடாது. தாய்மொழி கல்வி என்கின்ற ஒரு தளத்தினூடாகத்தான் எமது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அடுத்தடுத்த தலைமுறைகள் தம்மை தமிழராக உணர்கிறார்கள். அதன் வழியே தாய்மொழியை கற்கிறார்கள், தமிழ் சார்ந்த கலைகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள், வரலாற்றை படிக்கிறார்கள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், வழிபாடு என தமிழ் சார்ந்த பண்பாட்டு தளத்துக்குள் அவர்கள் நிற்கிறார்கள், வாழ்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். அதற்கான அடிப்படையை வழங்குகின்ற ஒற்றை தளமாக இருப்பது தாய்மொழி கல்வி. அதை மிகச் சிறப்பட வழங்குகிறது அனைத்துலக தமிழ் மொழி கல்வி மேம்பாட்டு பேரவை. ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்த கல்வி பேரவையினுடைய ஒட்டுமொத்த செயற்பாடு, பாடல் நூல்களாகட்டும், ஆசிரியர்களுக்கான பயிற்சி பயிலரங்குகளாகட்டும், இன்னும் பல்வேறு விடயங்களாகட்டும், அனைத்துமே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது பிள்ளைகள் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த சூழலுக்குள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதை முற்றுமுழுதாக இலக்காக கொண்டிருக்கிறது, இல்லையா? ஆமாம். இந்த பாட நூல்கள் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒரே பாடநூலை படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இதனுடைய நோக்கம் என்ன? உண்மையிலேயே அனைத்துலக தமிழ் மொழிக்கல்வி மேம்பாட்டு பிரிவினுடைய அடிப்படை அதுதான். இல்லை என்றால் இப்போ ஒவ்வொரு நாடுகளிலும் கல்விசார் கட்டமைப்பு இருக்கிறது. இப்பொழுது பிரான்சிலே தமிழ்ச்சோலை இருக்கிறது, ஜெர்மனிலே தமிழாலயம் இருக்கிறது, இங்கே சுவிட்சர்லாந்திலே கல்வி சேவை இருக்கிறது. அங்கே கல்வி பணிகளை நிர்வகிப்பதற்கு தனித்தனியான அமைப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் அங்கே கற்பிக்கின்ற தமிழ் மொழி சார்ந்த அந்த கற்பித்தலின் உள்ளடக்கங்கள், கண்டென்ட், அந்த உள்ளடக்கங்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மொழி சார்ந்த பல்வேறு கருத்து நிலை கோட்பாடுகள், சிந்தனைகள் மாற்றம் அடைந்துவிடும். எடுத்துக்காட்டுக்கு வரலாறு சார்ந்து நாங்கள் ஒரு வரலாறு சார்ந்த ஒரு விடயத்தை கற்பிக்கிறோம் என்றால் அந்த வரலாறு அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியானதாக இருக்க வேண்டும். அந்த வரலாறு சில வேளைகளில் சற்றே மாற்றப்பட்டு ஜெர்மனியில் ஒரு விதமாகவும், பிரான்சில் மற்றும் ஒரு விதமாகவும், கனடாவில் வேறு விதமாகவும் கற்பிக்கப்படுகிற போது கற்கின்ற பிள்ளைகளுக்கு இடையே ஒரு குழப்பம் தோன்றும், ஒரு முரண்பாடு தோன்றும். ஆகவே வரலாறாகட்டும், கலையாகட்டும், மொழியாகட்டும், பண்பாடாகட்டும், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஒரே கருத்தை அல்லது ஒரே தலைப்பை அல்லது ஒரே விதமான உள்ளடக்கங்களை கற்க வேண்டும். ஒரே தலைப்பை கொண்ட ஆனால் முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட உள்ளடக்கங்களை கற்கிற போது பிள்ளைகளுக்கிடையே முரண்பாடு தோன்றும். அவை புலம்பெயர்ந்த நாடுகளிலே வளர்கின்ற எமது பிள்ளைகள் மொழியை கற்கிற போது, மொழி சார்ந்த விடயங்களை கற்கிற போது அந்த அவர் கற்கின்ற பாடங்கள் ஒரே மாதிரியானதாக இருக்க வேண்டும், முக்கியமாக முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. ஆகவேதான் ஒரே பாடத்திட்டம் என்பது உலகிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்கின்ற அத்தனை பிள்ளைகளும் கற்கின்ற அந்த பாட உள்ளடக்கம் என்பது ஒரே மாதிரியானதாக இருக்கும், மாறுபட்டதாக இருக்காது. ஈழத்தின் வரலாற்றை கற்கிற போது அந்த வரலாறு எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியானதாக இருக்கும். பிள்ளைகள் ஆளுக்கு ஆள் சந்தித்து பேசுகிற போது அவருடைய அந்த உள்ளடக்கம் சார்ந்த கருத்து நிலை சார்ந்த முரண்பாடுகள் தோன்ற வாய்ப்பில்லை. ஆகவேதான் அனைத்து நாடுகளிலும் ஒரே பாடத்திட்டம், ஒரே விதமான உள்ளடக்கம் என்ற விடயத்தை அனைத்துலக தமிழ் பேரவை முன்னிறுத்துகிறது, நடைமுறைப்படுத்துகிறது, இல்லையா? இல்லை என்றால் ஒவ்வொரு நாடுகளிலும் இயங்குகின்ற கல்வி கட்டமைப்பும் தாமாகவே ஒரு நூலை உருவாக்கி கற்பிக்கலாம். என்ன சிக்கல் என்றால் அங்கே கற்பிக்கின்ற பிள்ளைகளுக்கு இடையே வரலாற்று முரண்பாடுகள், உள்ளடக்கம் சார்ந்த முரண்பாடுகள் தோன்றும், இல்லையா? இதை நாங்கள் வேறு இனங்களிலே நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம்.
ஒவ்வொரு நாட்டிலும் வாழ்கின்ற வேறு ஒரு இனம் வேறு ஒரு பாடத்திட்டங்களை கற்பித்த போது அந்த 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 அல்லது 3 நாடுகளுக்கு இடையே உள்ள பிள்ளைகளுக்கு இடையே முரண்பாடுகள் தோன்றுகின்றன. இந்த முரண்பாடுகளுக்கு பின்னால் தான் அந்த இனம் முடிவெடுத்தது நாங்களும் ஒரே மாதிரியான தலைப்பின் கீழ் பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று, இல்லையா? ஆகவேதான் இது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒரே பாடத்திட்டம் என்கின்ற அந்த கோட்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மிக முக்கியமான கருத்து. அதாவது எல்லா நாடுகளையும் எடுத்துக்கொண்டால் தங்களுடைய நாடு வாரியான கல்வியை ஒரே நிலைப்பாட்டில் தான் வைத்திருக்கின்றார்கள். ஒரே விதமான கல்வியைத்தான் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற அந்த கல்வி ஒழுங்குபடுத்தலை வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ் மக்களாகிய நாங்களும் ஒரே மாதிரியான கல்வியை, தமிழ் கல்வியை படிக்கின்ற போது எங்களுடைய மாணவர்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். அதேவேளை வரலாற்று கட்டமைப்புக்குள் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் என்ற அந்த முன்மாதிரியான சிந்தனையோடு இந்த ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கல்வி கட்டமைப்பு. தொடர்ந்து நாங்கள் இந்த அனைத்துலக கல்வி தமிழர் மேம்பாட்டு பேரவையினுடைய தேர்வு கூட ஒரே நாளில் வைக்கப்படுகின்றது. எல்லா நாடுகளிலும் ஒரே நாளில் வைக்கப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னவென்றால் ஒரே பாடத்திட்டம் என்று ஒரே பாடத்திட்டம் என்று சொல்கிற போது வினாத்தாலும் ஒரே மாதிரியானதாக இருக்கு, இல்லையா? இப்போ வினாத்தால் ஒரே மாதிரியானதாக இருக்கிற போது நீங்கள் ஐரோப்பாவில் 2 நாட்களுக்கு முன்பாக வைத்த தேர்வை கெடாவை 2 நாட்களுக்கு பின்பாக வைக்கிற போது அந்த வினாக்கள் இங்கே வெளியாகிவிடும். வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அதாவது ஐரோப்பாவிலே நடந்த தேர்வு எழுதுகின்றவர்கள் அந்த வினாக்களை கெடாவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, இது ஒரு காரணம். ஆகவேதான் தேர்வு ஒரே நாளில் நடைபெறுகிற போது அந்த அந்த வினாத்தால் வெளியாவதற்கான வாய்ப்புகள் குறைவு அல்லது நேர காலம் குறைவு. சில வழியில் கனடாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே நேர வேறுபாடு இருந்தாலும் கூட இங்கே அது அவ்வளவு எளிதாக வினாக்கள் வந்துவிட வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒன்று சில வேளைகள் இது விடுமுறை காலம். பொதுவாக நாங்கள் ஜூன் மாதத்தில் தான் தேர்வை நடத்துவோம். ஜூன் மாதத்திலே தேர்வு நடத்துகிற போது விடுமுறை என்று சற்றே முன்னதாக பெற்றார் புறப்பட்டு விடுவார்கள். ஆகவே சில வேளைகளில் கனடாவில் இருந்து செல்கின்ற ஒரு மாணவர் அந்த தேர்வை ஐரோப்பாவில் ஏதோ ஒரு நாட்டில் எழுதலாம். இங்கிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவர் இங்கிலாந்துக்கு செல்கின்றார். இங்கிலாந்திலே ஜூன் மாதம் 2ஆம் வாரத்தில் சனிக்கிழமை தேர்வு எழுத வேண்டும் என்றால் அங்கு உள்ள ஒரு பாடசாலைக்கு சென்று அவர் இந்த தேர்வை எழுத முடியும். ஒரே மாதிரியான வினாத்தான், இல்லையா? அதே போன்று ஐரோப்பாவிலே இருந்து கனடாவுக்கு வருகின்றவர்கள் இந்த தேர்வை கனடாவில் எழுத முடியும். அந்த வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் இது சட்டென செய்துவிட முடியாது. ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அவர்கள் பெயர்களை பதிவு செய்து இந்த நாட்டுக்கு செல்கின்றோம், இந்த நாட்டில் தேர்தல் வேண்டும் என்றெல்லாம் முன்னரே பதிவு செய்யப்பட்டு அங்கே தேர்வு மையத்துக்கு முன்னரே அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இது நடைமுறைப்படுத்தப்படும். இவ்வாறு ஆண்டுதோறும் ஏறக்குறைய 15-20 மாணவர்கள் இவ்வாறு இடம் மாறி தேர்வு எழுதுகிறார்கள். அந்த வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. அதே வேளையில் அந்த வினாக்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே பரிமாறப்படுவதையும் தடுக்கிறது. ஆகவேதான் அந்த தேர்வுகள் ஒரே நாளில் நடத்தப்படுகின்றன என்ற ஒரு சிறப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரே நாளில் உலகெங்கும் தேர்வு எழுதுகின்ற அந்த காட்சியை சில வேளைகளில் இங்கே நாங்கள் பார்ப்போம். அது பார்க்கிறது மிக அழகாக இருக்கும். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திருமண்டபத்திலே ஒன்றாக இருந்து தமிழ் மொழிக்கான தேர்வை எழுதுகிறார்கள் என்கின்ற போது அது ஒரு மகிழ்ச்சி இருக்கின்ற செய்தி அல்லவா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று அது ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதே வேளையில் இந்த பாடத்திட்டங்கள் மற்ற நாடுகளுக்கு அந்த கேள்விப்பார்கள் சென்றுவிடக்கூடாது என்ற அந்த கட்டுப்பாடும் இதுக்குள் இருக்கின்றது. என்றால் இப்போது இணையவழி காலம், உடனடியாக எல்லா விடயங்களையும் அவ்வப்போது அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரே நாளில் ஒரே நேரத்தில் முன்னெடுப்பது என்பது மிகவும் ஒரு கட்டுக்கோப்பான கல்வி திட்டமாக பார்க்க முடிகின்றது. அடுத்து இன்னொரு கேள்வி, கொஞ்சம் முடக்கான கேள்விதான், இருந்தாலும் அதற்கு உங்களோட பதில் வருமானு நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த இணையதளங்களை திறந்தால் தமிழை கற்பதற்கு ஏராளமான இணையதளங்கள் இருக்கின்றது. ஏன் இந்த மாணவர்கள் அந்த இணையவழி கூடாக தமிழ் மொழியை கற்கக்கூடாது? நல்ல ஒரு கேள்வி. நாங்கள் எதை கற்கிறோம் என்பது இந்த கேள்விக்கு முதல் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. நாங்கள் கற்கின்ற தமிழ் மொழி என்பது வெறுமனே உரையாடுவதற்கான ஒரு ஆற்றலையோ எழுத வாசிப்பதற்கான
ஆற்றலையோ தருவது மட்டுமல்ல, அவ்வாறான மொழித்திறன்களை மேம்படுத்துவது மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது பிள்ளைகள் தமிழ் மொழியில் தொடர்பாடல் திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கு அப்பால் தமது இனத்தினுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். இனம் சார்ந்த கலைகளையும் பண்பாடுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இனம் சார்ந்த காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற மரபுகள், பழக்க வழக்கங்கள் என்பவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை பின்பற்றி இந்த மண்ணிலே அவர்கள் தமிழராக வாழ வேண்டும். தங்களுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு தமிழர் அடையாளங்களை கற்றுக் கொடுத்து அவர்களையும் தமிழர்களாக பேண வேண்டிய செயற்பாட்டை செய்ய வேண்டும். இவ்வாறு தமிழ் உணர்வை ஊட்டுகின்ற, தமிழ் சார்ந்த அடையாளங்களை கற்பிக்கின்ற கல்வி என்பது இணையதளத்தினூடாக எந்த வகையிலும் கற்பிக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இணையத்தில் வேண்டுமானால் நீங்கள் எழுத்துக்களை கற்கலாம், எழுத்துக்களை சேர்த்து சொற்களை உருவாக்குவதை கற்கலாம், சில சொற்களுக்கு பொருளை தெரிந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒரு மொழி சார்ந்த ஆழகலங்களை தெரிந்து கொள்வதற்கு, எமது இனம் சார்ந்த வேர்களை அறிந்து இனமாக நாங்கள் எமது வாழ்வை இந்த மண்ணிலே தொடர்வதற்கு ஆழமானது ஒரு தமிழ் கல்வி அவசியம். இந்த ஆழமான தமிழ் கல்வி என்பது சிறந்த ஆசிரியர்களாலும் அவர்களிடையே இருக்கக்கூடிய மிக தேர்ந்தவர்களால் உருவாக்கப்பட்ட பாட நூல்களாலும் தான் முழுமையாக சாத்தியப்படும். அதாவது கற்பித்தல் என்பதில் இணையம் என்பது ஒரு ஒரு பகுதி வளம் தான். அதாவது ஒரு 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 பார்ட் ஆஃப் த ரிசோர்ஸ், அதாவது வளத்தில் ஒரு பகுதி மட்டுமே தவிர இணையம் முழுமையான வளமாக முடியாது, வளமாக கூடாது. அதாவது தாய்மொழி கற்பித்தல் என்பது மிகப்பெரிய பரிமாணங்களை கொண்டது, மிகப்பெரிய பரப்பை கொண்டது. அந்த பரப்பு மிக ஆழமானது, நீண்டது, பிரிந்தது. அதை கற்பிப்பதற்கு தேர்ந்த ஆசிரியர்களும் அவர்களிடத்தே மிகச் சிறந்த பாட நூல்களும் இருக்க வேண்டும். அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற இலக்குகளை அடையக்கூடிய மிகச்சிறந்த தாய்மொழி கல்வியை கொடுக்க முடியும். தாய்மொழி கல்வி என்பது, மீண்டும் கூறுகின்றேன், ஒரு மொழியை கேட்பது, பேசுவது, எழுதுவது, வாசிப்பது என்பது மட்டும் அல்ல. அந்த தொடர்பாடல் திறன்களை நாங்கள் வேறு வழிகளில் வேறு விதமாக கற்றுக்கொள்ள முடியும். தமிழ் வகுப்புக்கு பிள்ளைகளை பெற்றோர் அனுப்புகிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகளை எதிர்காலத்தில் தமிழராக வாழ்வதற்குரிய வகையிலே செதுக்கித் தாருங்கள் என்று பெற்றோர் அனுப்புகிறார்கள், இல்லையா? அந்த செதுக்குதல் என்ற வேலையை செய்கின்ற சிற்பிகளாக இருப்போர் நமது ஆசிரியர்கள் ஒளியாக இருப்பது கையிலே இருக்கக்கூடிய பாடநூல்கள். இது இரண்டுமே இல்லை என்றால் இணையதளத்தோடு சென்றால் நீங்கள் வேண்டுமானால் தொடர்பாடல் திறனில் மட்டுப்பட்ட திறனை வளர்க்கலாமே தவிர, அதாவது அடையாளம் சார்ந்த, இருப்பு சார்ந்த தமிழர்களாக பிள்ளைகளை உருவாக்க முடியாது. ஆகவே மொழி கற்பித்தலில் ஆசிரியர் பாடநூல் கடந்து நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வளமே தவிர, இணையம் என்பது ஒரு வளமே தவிர, அதுவே கற்பித்தலில் முழு இடத்தையும் முழு வளமாக மாற முடியாது. நிச்சயமாக. அதாவது ஒரு ஆசிரியைக்கு முன்னால் இருந்து மாணவன் பயில்கின்ற படிப்புக்கும், கணனிக்கு முன்னால் இருந்து இணையத்துக்கூடாக படிக்கின்ற படிப்புக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கின்றது என்பதை உங்களுடைய கருத்துக்கூடாக அறிய முடிகின்றது. தொடர்ந்து நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் மேற்கத்திய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மேற்கத்திய கல்வி முறையிலே நிறைய அணுகுமுறைகள், புதிய உத்திகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படியான உத்திகள், அணுகுமுறைகள் இந்த பாடநூல் திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றதா? ஆமா, மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில், அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் வளர்கின்ற பிள்ளைகள் எங்கே கல்வி கற்றாலும் அவர்கள் நாளாந்த பாடசாலையில் கல்வி கற்கிறார்கள். நாளாந்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கப்படுகின்ற அந்த கற்பித்தல் முறைகளை விளங்கி கொண்டவர்கள், அதற்கு பழக்கப்பட்டவர்கள், அது சார்ந்த கற்பித்தல் முறைகளை அங்கே எவ்வாறு கற்பிக்கிறார்கள் என்கின்ற அந்த வடிவங்களால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் தமிழ் வகுப்புகளில் அல்லது பிற பாடங்களை கற்பிக்கின்ற வகுப்புகளிலும் கூட, அதாவது
பிற வகுப்புகளில், அதாவது நாளாந்த பள்ளி கடந்த பிற வகுப்புகளில் அந்த நாளாந்த பாடசாலைகளில் கற்பிக்கப்படுகின்ற அந்த உத்திகளை, கற்பித்தல் முறைகளை எதிர்பார்ப்பார்கள். இரண்டுக்கும் இடையே ஒரே ஒற்றுமையை காண விளைவார்கள், விரும்புவார்கள். அந்த இடைவெளிகள் இருக்கும். அப்ப கடந்த காலங்களில் எமது கற்பித்தல் முறைகள் பெரிதும் தாயகம் சார்ந்ததாக இருந்தன. தாயகத்தில் எவ்வாறு மொழியை கற்பிப்பார்களோ அதை சார்ந்துதான் பெரும்பாலும் அமைந்திருந்தது. அந்த இடைவெளியை குறைக்கும் நோக்கோடு இந்த பாட நூல்களில் பல இடங்களில், பல பயிற்சிகளில், கற்பித்தல் முறைகளில் நாளாந்த பாடசாலைகளில் கற்பிக்கப்படுகின்ற உத்திகளை எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்றோம். குறிப்பாக டீம் ஒர்க், இணைந்து செயற்படுதல், மாணவர்களை இணைத்து குழுவாக இணைத்து குழு வேலைகளை கொடுத்து மாணவர்களை பயிற்சிகளை செய்ய தூண்டுது. அடுத்து சொல்லுவார்கள் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் டீச்சிங் மெத்தட், அதாவது மாணவர் மைய கற்பித்தல் முறை. மாணவருடைய விருப்பங்களையும் மாணவருடைய தேவைகளையும் அவர்களுடைய திறன்களையும் முன்னிலைப்படுத்தி பாடங்களை கற்பித்தல். அதாவது பாட நூல்களிலே இருக்கின்ற பாடங்களை உள்ளதை உள்ளவாறே ஒப்புவித்துட்டு செல்லாமல் அந்த அந்த பாடங்களை ஆடலாக, பாடலாக, கதைகளாக, வரலாற்று ஆவணங்களாக, பிடிஎஃப் போன்ற வடிவங்களில், பவர் பாயிண்ட் போன்ற வடிவங்களின் ஊடாக அவற்றை வகுப்பறையிலே கொஞ்சம் சுவைபட கற்பிக்கின்ற முறைகளை எல்லாம் நாங்கள் இந்த பாட நூலிலே கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே கடந்த காலங்களில் இருந்த நூலிலே இருந்து இந்த நாளாந்த பாடசாலைகளில் கற்பிக்கப்படுகின்ற கற்பித்த முறைகளை ஓரளவுக்கேனும் உள்வாங்கிய விடயங்களை நாங்கள் இந்த நூலிலே கொண்டு வந்திருக்கின்றோம். அதை அனைத்துலக தமிழ் மேம்பாட்டு பேரவை பல நாடுகளிலே செய்கின்ற ஆசிரியர்களுக்கான பயிலரங்குகளில் அதை செய்து காட்டுகிறார்கள். ஒவ்வொரு பாடங்களையும் எவ்வாறு சுவைபட கற்பிக்கலாம் என்ற உத்திகளை எல்லாம் செய்து காட்டுகிறார்கள். ஆகவே இது ஓரளவு நாங்கள் மேற்குலக நாடுகளில் கற்பிக்கப்படுகின்ற உத்திகளை, கற்பித்தல் அணுகுமுறைகளை கொண்டு வருவதாக அமைந்த பாடநூல்கள். இன்னும் நாங்கள் இனிவரும் காலங்களிலே நூலை நாங்கள் மீளாய்வு செய்ய இருக்கின்றோம். மீளாய்வு செய்கிற போது நாளாந்த பாடசாலைகளுக்கும் தமிழ் கற்பித்தல் வகுப்புகளுக்கும் இடையேயான இடைவெளிகளை மேலும் குறைக்க இருக்கிறோம். அதாவது இன்னும் வகுப்பறைகளை கலகலப்பாக, சுவையாக, விளையாட்டுகளாக ஒரு மொழியை கற்பிக்கின்ற, விரும்பி கற்கின்ற சூழலை உருவாக்குகின்ற வகையிலே அடுத்து வரக்கூடிய மீளாய்வு நூல்கள் அமையக்கூடியதாக இருக்கின்றன. அதாவது புதிய தலைமுறைக்கு ஏற்றால் போல் இந்த கற்பித்தலிலே நீங்கள் புதிய உத்திகளை உள்வாங்க இருக்கின்றீர்கள். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமானால், அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவை இந்த கற்பித்தலோடு மட்டும் இயங்குகின்றதா அல்லது வெவ்வேறு இலக்குகளையும் கொண்டு இயங்குகின்றதா? பொதுவாகவே இந்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை பற்றிய ஒரு பொது பார்வை என்னவென்றால், இது தமிழ் மொழியை கற்பிக்கின்ற நிறுவனம் என்கின்ற ஒன்றுதான் இருக்கிறது. தமிழ் மொழியை கற்பித்தல் என்பது நான் ஏற்கனவே கூறியதை போன்று அது ஒரு சிறிய செயற்பாடு தான். அதை கடந்து இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது தமிழ் சமூகத்தினுடைய எதிர்கால இருப்பினுடைய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகின்ற ஒரு பெரிய அமைப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நிலையில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிடையே மிக ஆழமான, சிறப்பான, ஒருமைப்பாட்டான இயக்க நிலை என்பது பலமானது என்று கூறுவதற்கு இல்லை. அந்தந்த நாடுகளிலே மக்கள் வாழ்கிறார்கள். எல்லா நாடுகளுக்குமான ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இயங்கு தளம் வலுவாக இருக்கிறதா என்றால் சற்றே அது கொஞ்சம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலையில் ஆயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்களை, அதாவது ஐரோப்பிய, வட அமெரிக்க, இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலேயும் கால் வைத்திருக்கிறார்கள், இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஆயிரக்கணக்கான, ஆயிரம் என்பதை விட லட்சம் என்று சொன்னால் கூட தப்பு கிடையாது, குடும்பங்களை கல்வியால் இணைத்து வைத்திருக்கின்ற ஒரு பெரிய அமைப்பு அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை. அதாவது பேரவை வெளியிடுகின்ற பாடநூல் வழியே, கற்பித்தல் முறைகளின் வழியே அத்தனை தமிழர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இணைந்து மொழி பயில்கிறார்கள். ஆகவே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது மக்களை இன்றளவில் ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்ற மிகப்பெரிய தளமாக இருப்பது அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை. இது ஒன்று.
இல்லையா? இதன் ஊடாக அடுத்து வரக்கூடிய எமது தலைமுறைகளை தமிழராக செதுக்கி இந்த மண்ணிலே தமிழராக வாழ வைக்க வேண்டும் என்கின்ற உயரிய இலக்கை இந்த பேரவை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நூலை உருவாக்குவது, நூலை வழங்குவது, தேர்வை வைப்பது, முடிவுகளை கொடுப்பது என்கின்ற மொழி சார்ந்த கல்வி சார்ந்த செயற்பாடுகளுக்கு அப்பால் இல்லையா, அப்பால் எமது அடுத்த தலைமுறையை தமிழராக வாழ்வதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறது. நான் அடிக்கடி சொல்கின்ற விடயம் தான் சற்று விரிவாக சொல்லுகின்றேன். ஒரு இனம் தன்னுடைய அடையாளத்தை தொடர்ச்சியாக இந்த உலகத்திலே பேணி செல்வதற்கு 3 தளங்கள் தேவை. ஒன்று, அந்த நாட்டுக்கென ஒரு தன்னாட்சி அரசு இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, எல்லா இனங்களிலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. தன்னுடைய தாய்மொழியை கொண்டு தாய்மொழியை சார்ந்த கலைகள், பண்பாடு என்பவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒரு முறையான இனத்தினுடைய பண்பாட்டை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு வழிபாட்டிய நெறி இருக்க வேண்டும். மூன்றாவது, மிக வலுவான சிறந்த நீண்ட வரலாற்றை கொண்ட கட்டமைப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு தாய்மொழியை கொண்டிருக்க வேண்டும். இதிலே முதல் 2 எம்மிடம் இல்லை. எம்மிடம் தன்னாட்சி மிக்க அரசு இல்லை. இங்கே தமிழர்களில் பெரும்பாலானோர் பின்பற்றுகின்ற சைவ மதம் அல்லது இந்து மதம் என்பவற்றுக்குள் முழுமையாக தமிழ் மொழி இல்லை. தமிழர் சார்ந்த பண்பாட்டு மரபுகளும் அங்கே குறைந்திருக்கின்றன. எம்மிடம் இருப்பது இந்த 3வது ஒன்றுதான். வலுவான கட்டமைப்பிலே சிறந்து விளங்குகின்ற மூத்த மிக வளர்ந்த உயர்ந்த ஒரு மொழியை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த மொழி ஒன்றால் மட்டும்தான் எமது இனத்தின் இருப்பை காலந்தோறும் நாங்கள் கட்டி இழுத்து செல்ல முடியும் இல்லையா? ஆகவே இந்த மொழி என்கின்ற ஒன்றை கற்பிப்பதன் ஊடாக இனத்தின் இருப்பை வலுப்படுத்தி காலந்தோறும் இதுபோன்று பல இனங்கள் சேர்ந்து வாழ்கின்ற பல் பண்பாட்டு நாடுகளிலே தமிழர் இனத்தினுடைய எதிர்கால இருப்பை நிலைநிறுத்துகின்ற பணியை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. 3வது, எமக்கான ஒரு தாயகம் இருக்கிறது. அந்த தாயகத்திலே இன்னமும் எமது வேர்கள் இருக்கின்றன. எமது தொப்புள் கொடி உறவுகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இங்கே கற்கின்ற பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறது, ஒரு பாலத்தை உருவாக்குகிறது. அங்கே பல்வேறு செயற்பாடுகள் பின்னால் நடைபெறுகின்றன. அதாவது இங்குள்ள மாணவர்கள் அங்கே தொடர்பு கொள்ளுகிறார்கள், அங்குள்ள மாணவர்கள் இங்கே தொடர்பு கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கிடையே ஒரு உறவு தோன்றுகிறது. பாடங்களிலே கற்பிக்கின்ற போது தாயகத்தை உணர்ந்து அறிந்து அங்கே செல்ல வேண்டும், உறவை மேற்கொள்ள வேண்டும், அந்த உறவை நாங்கள் பேணிச் செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வை இந்த கல்வி ஏற்படுத்துகிறது. ஆகவே வெறுமனே தமிழ் பாடங்களை உருவாக்கி மொழியை கற்பிப்பது என்பது மட்டும் பேரவையின் இலக்கு அல்ல. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னும் 150-200 ஆண்டுகளுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளிலும் கனடாவிலும் வாழ்கின்ற தமிழ் சமூகம் தமிழராக வாழ வேண்டும் என்கின்ற மிக மிக உயரிய அந்த இலக்கின் அடிப்படையில் இன்றைய தமிழ் சமூகத்தை செதுக்குகின்ற பாரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுடன் கேட்டுக்கொள்வதெல்லாம், அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அதனோடு இணைந்து அதனுடைய பணிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கிற போதுதான் இன்னும் நீண்ட காலத்துக்கு எங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளில் அவர்களின் பிள்ளைகள் எல்லாமே இந்த மண்ணிலே தமிழராக வாழ்வார்கள். அதற்கான ஒரே ஒரு இடம் தமிழ் வகுப்புகள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். தமிழ் வகுப்புகளில் மட்டும்தான் எமது எதிர்கால தலைமுறை செதுக்கப்படுகிறது. வழிபடுகின்ற கோயில்களிலும் அல்ல, பிற நிகழ்வுகளிலும் அல்ல, தமிழ் மொழி கற்பிக்கின்ற வகுப்புகளில் தான் எமது எதிர்கால தலைமுறை செதுக்கப்படுகிறது. அந்த உயரிய பணியை தலைமேற்கொண்டு செவ்வனவே செய்து வருகிறது அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட எத்தனையோ விடயங்களை எனது குடும்பத்தில் கூட நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது பிள்ளைகள் இந்த தமிழ் மொழியை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை கூடாக படித்ததன் அந்த வினைத்திறனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்கின்றோம். அந்த பிள்ளைகள் இலகுவாக தாயத்தில் இருக்கின்ற உறவுகளோடு பேசுகின்றார்கள். எங்களுடைய ஒவ்வொரு நாடுகளில் வாழ்கின்ற பிள்ளைகளோடு தாய்மொழியில் பேசுகின்றார்கள். இதைவிட மகிழ்ச்சி வேறு எது இருக்க வேண்டும்? ஆகவே இந்த பணியை செவ்வனே செய்து வருகின்ற அனைத்துலக தமிழர் மேம்பாட்டு பேரவைக்கு
நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் இந்த பணி சிறக்க அனைத்துலக வாழ் தமிழ் மக்கள் பலமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு, நிறைவாக நீங்கள் ஏதாவது தவறவிட்ட விடயங்கள் இருந்தால் தெரிவித்துக் கொண்டு இந்த சந்திப்பை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நல்லது, மகிழ்ச்சி. உண்மையிலேயே நான் இந்த சமூக ஒருங்கிணைப்பு என்று குறிப்பிட்டேன். இந்த சமூக ஒருங்கிணைப்பை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை 3 தளங்களில் நிகழ்த்துகிறது. ஒன்று, இப்பொழுது கனடாவிலே ஏறக்குறைய 7000 மாணவர்கள் பயில்கிறார்கள் என்றால் இங்கே ஏறக்குறைய 5000 குடும்பங்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஜெர்மனியில் இன்னும் ஒரு 5000 குடும்பம், சுவிட்சர்லாந்தில் இன்னும் ஒரு 5000 குடும்பம் என்று உலகளாவிய வகையிலே பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கல்வியினூடாக இணைத்து வைத்திருக்கும் ஒரு பெரிய அமைப்பு அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை. இன்று இந்த ஒரு அமைப்புத்தான் அதிக அளவு தமிழர்கள் இணைத்து வைத்திருக்கின்ற பெரிய அமைப்பு என்று நாங்கள் கருதலாம். ஆகவே பெற்றாரை கல்வியினூடாக இணைக்கிறது, பெற்ற மாணவர்களை கல்வியினூடாக இணைக்கிறது. இந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளுகிற போது அவர்கள் பேசுகின்ற பொது விடயம், நீ என்ன படிக்கிறாய், அந்த பாடமும் இந்த பாடமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அங்கே நாட்டார பாடல் படிக்கிற போது அதே பாடல், இங்கேயும் அதே பாடல். ஒருவருக்கு ஒருவர் பாடம் சார்ந்த ஐயங்களை நீக்கிக் கொள்வதற்கு, மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வழியை உருவாக்குகிறது. மூன்றாவது, அதாவது ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரவையின் பாடநூல்களை கற்பிக்கிறார்கள். இந்த ஆசிரியர்களுக்கிடையே ஒரு உறவு ஏற்படுகிறது. இவர்கள் சேலம் அமர்வு வைக்கிற போதெல்லாம் 15 நாடுகளில் இருந்து வருகின்ற ஆசிரியர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து பேசுகிறார்கள். அங்கே ஆசிரியர் உறவு ஏற்படுகிறது. ஆகவே எமது சமுதாயத்தில் 3 தளங்களில் சமூக உறவை தொடர்ச்சியாக பேரவை பேணி வருகிறது. ஒன்று, பெற்றாருக்கு இடையேயான கல்வி சார்ந்த ஒரு உறவு, மாணவர்களுக்கு இடையேயான உறவு, ஆசிரியர்களுக்கு இடையேயான உறவு. இந்த 3 நிலைகளிலும் ஒரு புலம்பெயர் நாடுகளுக்கு இடையேயான ஒரு உறவை ஏற்படுத்தி அதை பேணுகின்ற ஒற்றை தளம் அனைத்துலக தமிழ் மொழி கல்வி மேம்பாட்டு பேரவை. அவை இது சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட, அதாவது இந்த தாயகத்துடைய தேசிய தலைமைகளினால் உருவாக்கப்பட்ட, அவர்களால் வழிநடத்தப்பட்ட உயரிய இலக்குகளை கொண்ட இந்த அமைப்பை காலா காலத்துக்கும் பலப்படுத்தி செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு நமக்கு உண்டு. ஒரு சிறிய சிறிய பிணக்குகள், ஒரு குறுகிய எண்ணங்களை வெளிப்படுத்தி இந்த பேரவையை பலவீனப்படுத்துவதோ அல்லது வேறு வகையிலே அந்த பேரவைக்கான இடர்களை ஏற்படுத்துவதோ இந்த உயரிய இலக்குகளை பாதிக்க செய்கின்ற விடையலாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அவை எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு இந்த ஒரு குடையின் கீழ், அனைத்துலக தமிழர் மொழி கல்வி மேம்பாட்டு பேரவை என்கின்ற இந்த ஒற்றை குடையின் கீழ் அனைவரும் இணைந்து இயங்குகிற போதுதான் எமது எதிர்கால சமூகம், புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்கின்ற எமது எதிர்கால சமூகம் பல 100 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் உணர்வோடும் தமிழ் இருப்பு சார்ந்தும் தன்னை பலப்படுத்திக் கொள்ளும். மீண்டும் சொல்வதுதான், அதற்கான எம்மிடம் இருக்கின்ற ஒற்றை வழி, ஒற்றை அமைப்பு, ஒற்றை நிறுவனம், ஒற்றை செயற்பாடு இந்த பேரவையினுடைய தாய்மொழி கற்பித்தல் என்பதை மட்டும் அனைவரும் மறந்து விடாதீர்கள். நல்லது மனோவர்களே, இன்றைய இந்த பொழுதில் இந்த செவிக்கான ஒரு களத்தை திறந்து இங்கே எம்மை அழைத்து இதற்கான விளக்கங்களை கேட்டீர்கள். நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் முழுமையானதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் உள்ளத்திலே இருந்து வரக்கூடிய அந்த உணர்வுகளை நான் உங்களுடைய வினாக்கள் சார்ந்த விடைகளாக சொல்லியிருக்கின்றேன். இன்னும் விரிவாக பேசலாம். ஒவ்வொரு வினா சார்ந்தும் நான் நீண்ட நேரம் என்னால் சார்ந்துகளோடு பதில் தர முடியும். அந்த அளவுக்கு விடயங்கள் சிறந்து கிடக்கின்றன. நேரச் சுருக்கம் கருதி நாங்கள் சுருக்கமாக முடித்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு தடவை இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கும் தமிழ் முரசம் ஊடகத்துக்கும் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் சார்பில் இந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்துலக தமிழர் மேம்பாட்டு கல்வி சேவையில் ஏறக்குறைய 20,000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் கல்வியை பயின்று தேர்வுகளை எழுதி வருகின்றார்கள். இந்த பலம் என்பது ஈழத்தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக எதிர்காலத்தில் இருக்க போகின்றது. நாங்கள் ஒரே பாடநூலுக்கூடாக ஒரே நோக்கத்தோடு எங்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்கின்ற போது நிச்சயமாக அந்த கல்வி சேவை எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்துக்கும்
பெரும் பலத்தை உருவாக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் எப்போதும் விழிப்பாக இருந்து பலமாக இருந்து இந்த கல்வி சேவை பணியை பலமாக எப்போதும் வைத்திருப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. சந்திப்பு